கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 5இன் இறுதி பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை துவங்கி 2வது நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். நமக்கு முன்பதாக ஒரு நீண்ட நெடிய நாட்கள் இருக்கின்றது. ஏறக்குறைய 31 நாட்கள் இந்த மாதத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். எத்தனை மணித்துளிகளாக இருக்கிறது! ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மால் தீர்மானிக்க முடியாது, நிதானிக்க முடியாது. அடுத்த நொடி, அடுத்த நிமிடம் என்ன நிகழும் என்றெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் மாதந்தோறும் அல்லது ஒவ்வொரு நாளையும் அற்புதமாக நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை துவங்கி இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார்? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக அடுத்த நொடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழும் என்று தெரியாத பட்சத்தில் நாம் முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய தேவைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நாம் எடுக்கிறதான முயற்சிகளுடைய வெற்றியை குறித்தும் அதிகமான கவலைகள் நமக்குள்ளாக உண்டாகிறது இயல்பாகவே இருக்கின்றது. என் குடும்பத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளை என்ன செய்ய போகின்றேன்? இதோ மார்ச் மாதம் வந்து விட்டது. இன்னும் 2 மாதத்திற்குள்ளாக என் பிள்ளை தன்னுடைய படிப்பை முடித்து விடுவான். அவன் கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், அல்லது அவனுக்கு நாங்கள் விரும்புகிற நல்ல ஒரு மேற்படிப்பை மேற்கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கின்ற பிள்ளைகள், இன்னும் பிள்ளைகள் முடித்து விட்டார்கள், அடுத்த வகுப்பு செல்ல வேண்டும், அதற்கான தேவைகள் என்று சொல்லியெல்லாம் பலவிதமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் தனிமையை உணர்ந்து என் பக்கத்தில் யாராகிலும் ஒருவர் இருந்து, நீ பயப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும், நான் உனக்கு கூட இருக்கிறேன் அல்லவா என்று சொல்லுவதற்கு ஒருவர் இருந்தால் நாம் எவ்வளவு தைரியத்தோடு இருப்போம் அல்லவா? அந்த ஒருவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள். அந்த கடவுள் சொல்லுகின்றார், இந்த மாதத்திலே கொண்டு வந்திருக்கிற நான் இந்த மாதத்துடைய தேவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் ஒரு குறைவில்லாமல் நான் சிறப்பாய் நடத்தி தருவதற்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து உனக்குரிய எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்ய போகிறேன். இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஆகையினாலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உடைய தேவைகள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உடைய எதிர்பார்ப்புகள், உடைய ஆவல்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அது கடினமான ஒன்று, எனக்கு அது நடப்பதற்கு எந்த விதமான அறிகுறிகளும் என் வாழ்க்கையில் தென்படவே இல்லை என்பது தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லி வருகின்ற காரியங்களாக இருந்தால் கூட, உலகத்தில் இருக்கிறவிலும் நம்மில் இருக்கின்ற கடவுள், மோசேயோடு இருந்த கடவுள், யோசுவாவோடு பேசி கொண்டிருந்த கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மையும் பார்த்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே பயப்படாதிருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆம் கர்த்தாவே, இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒளியாக, வழிகாட்டியாக, எங்களை தேற்றுகிறவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களோடு பேசுகிறவராய், எங்கள் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினாலே நீ தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
வெறுமனே தேற்றுவதல்ல ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தை அப்படியே தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.